ஹாய் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோவில் சாஃப்டான லேயர்டான கிறிஸ்பியான மலபார் பரோட்டா எப்படி வீட்டிலவே ஈஸியாக செய்யலாங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நான் இந்த வீடியோவில் பரோட்டா எப்படி ரோல் பண்ணுறது அண்ட் எப்படி வீசுறது அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பரோட்டா மாஸ்டர் மாதிரி வீட்டிலவே ட்ரை பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் பரோட்டா செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப்பையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியான அதே டெக்ஸ்டர் உள்ள பரோட்டா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ மலபார் பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மலபார் பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னதுலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதாவது 500 கிராம்ஸ் வரும். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அப்புறம் பரோட்டா மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அண்ட் பரோட்டா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில். ஆயில் யூஸ் பண்ணும்போது சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் எந்த ஃப்ளேவரும் இருக்காது. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது. தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், பட் காமனாக நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் மாவோட குவாலிட்டி பொறுத்து இதை விட கொஞ்சம் கூடவோ குறையவோ தேவைப்படலாம். நல்ல ஒய்டான பவுலில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மைதா எடுத்துக்கோங்க. இந்த மாவோட நம்ம சால்ட், சுகர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாவோடு ஆட் பண்ணுறேன். அதையும் ஃபோர்க் வச்சு நல்லா மாவோடு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணி மாவை பிசைய ஆரம்பிக்கிறேன். 1/2 கப் தண்ணியையும் ஒரே நேரத்தில் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான மாவு வர்ற வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கணும். பரோட்டா மாவுக்கு சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒய்டான பவுலை நம்ம மாவு பிசைய யூஸ் பண்ணோன்னா நமக்கு பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி அதிலவே கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆயில் மேரினேஷன் பண்ண போகிறோம். ஆயில் இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு மாவு ஃபுல்லாக ஈவனாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாவை ஒரு ஈர துணி வச்சு மூடி 2 hours ரெஸ்ட் பண்ணணும். இந்த ரெஸ்டிங் பீரியட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம அப்போவே பிசைஞ்சு வச்சுருந்ததை விட நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாவை திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த மாவை பரோட்டா போடுறதுக்கு பால்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். நீங்கள் பரோட்டா கடையில் செய்கிறத பார்த்தீங்கன்னா பரோட்டா மாஸ்டர் கையிலேருந்து மேஜிக் மாதிரி மாவு வெளியே வரும். அந்த டெக்னிக் தான் நான் உங்களுக்கு இதில் செஞ்சு காட்டியிருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஸ்லோவாக பண்ணுறேன். பட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம பால்ஸாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஆயில் மேரினேஷன் பண்ணிடலாம். ஆயில் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு எல்லா பால்ஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணோன்னா பால்ஸோட ரவுண்ட் ஷேப் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஒன்று ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இதை ஈர துணி வச்சு மூடி 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். சப்பாத்தி மாவை விட மைதா மாவு ரொம்ப குயிக்காக ட்ரை ஆகிடும். அதனால தான் நம்ம ஈர துணி வச்சு மூடி வச்சுக்கணும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் நம்ம ஈர துணி வச்சு மூடி வச்சுருந்தனால எல்லா மாவுமே ஈவனாக ஒரே மாதிரி சாஃப்டாக இருக்குது. இப்போது இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ளாட்டன் பண்ணி அடுத்த ஸ்டெப் ஆஃப் மேரினேஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒய்டான பவுல் இல்லைனா பிளேட்டில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சப்பாத்தி கல்லையும் இது மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கவுண்டர் டாப்பில் செய்ய போகிறீங்கன்னா கவுண்டர் டாப்பை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பால்ஸாக இந்த மாதிரி எடுத்து நம்மளோட உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும். இது நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு கூட மேலே ரோல் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப தின்னாகிடக்கூடாது. நல்லா திக்காகவே செஞ்சுக்கோங்க.
இப்போ நம்ம ஆயில் ஊற்றி வச்சுருக்கிற பவுலில் இதை போட்டு மேரினேட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் ஃப்ளாட்டன் பண்ணி இந்த மாதிரி ஆயிலில் மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஆயிலும் இதே மாதிரி நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த எக்ஸாக்ட் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இது நம்ம எப்போவாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து ஹெல்த்துக்கு எதுவும் ஆகாது. எதுவுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தான் நமக்கு வந்து உடம்புக்கு கேடு. ஸோ இது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 months ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பால்ஸையும் ஃப்ளாட்டன் பண்ணி நம்ம ஆயிலில் மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இதை திரும்பவும் நம்ம ஈர துணியால் கவர் பண்ணி 20 minutes ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். 20 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு பரோட்டா மாவு ஆயிலில் நல்லா மேரினேட் ஆகி இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம பரோட்டாவை வீச போகிறோம். இது கண்டிப்பாக கவுண்டர் டாப்பில் தான் பண்ணணும். ஸோ கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கவுண்டர் டாப்பில் நல்லா தாராளமாக ஆயில் ஊற்றிட்டு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டா மாவை இந்த மாதிரி எடுத்து உள்ளங்கை வச்சு நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டெப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கடையில் போடுற மாதிரியே பரோட்டா வீச போகிறீங்க. ஒரு பெருவிரல் கீழே வச்சுட்டு இன்னொரு பெருவிரல் மேலே வச்சுட்டு இப்போ நம்ம பரோட்டாவை வீச போகிறோம். மாவில் ஃபிங்கர் பிளேஸ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி வச்சிட்டிங்கன்னா இந்த டெக்னிக் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பழகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பரோட்டா வீசியாச்சு அண்ட் நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ப்ளீட் பண்ணி சுற்றிடலாம். நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே டகின் பண்ணிக்கணும். அவ்வளோதான், கடையில் பரோட்டா மாஸ்டர் பண்ணுற மாதிரியே வீட்டில் ஈஸியாக பரோட்டா மாவு ரோல் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர்ஸோடு இருக்குன்னு. இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணாதான் நமக்கு பரோட்டா நல்ல லேயராக கிடைக்கும். இப்போ திரும்பவும் சப்பாத்தி கல்லை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரோல் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டா மாவை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாவே ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பரோட்டா மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தவாவை நல்லா மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி பரோட்டாவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பரோட்டா நல்லா ஈவனாக குக் ஆகும் அண்ட் ஒரே இடத்துல பட்டு கரிஞ்சிடாமல் நல்லா ப்ரௌனாக கிடைக்கும். உங்கள் பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2ஆவோ 3ஆவோ கூட போட்டு எடுத்துக்கலாம். பரோட்டா சூப்பராக சூடாக ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம இதை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியான அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரில் சூப்பரான லேயர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மலபார் பரோட்டாக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலபார் சிக்கன் கறி. இது வந்து கோகோனட்லாம் ஆட் பண்ணி கேரளா ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சிக்கன் கறி. இது வந்து பரோட்டாக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் கறியோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் தாட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.